இந்த மேடைக்கு எத்தனையோ நடிகர்கள் கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஆனா எல்லா நடிகர்களுமே வந்து இந்த மேடைக்கு கடமைப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என்னோட திறமை வந்து முதல்லாம் வெளியான ஒரு மேடை அப்படின்னா அது இந்த பேரா ஒரு மேட்டுப்பட்டி மேடை தான். இந்த மேடைக்கு முதல்ல என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் இது தெரியணும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஒரு குழந்தையா இருந்து இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல முத்தமிழ் சங்கத்துல பெருசு கண்டிப்பா அதுதான் எல்லாம் தெரியணும். நம்ம ஏதோ வர்றோம் உழைக்கிறோம் போறோம் வர்றோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களுடைய நாடகத்துல நான் தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்துருக்கேன். தராவூர் மேட்டுப்பட்ட தான் நாடகம் தான் ஒரு 1000 பேர் 100 பேர் 200 பேர் இருக்கிறது பெரிய சந்தோஷம். எனக்கு 1000 வேலை இருந்தாலும் கூட இங்க வந்துக்கிறேன்னா என்னோட சொந்த மண்ணுக்கு சந்தோஷம். நீங்க சொல்லலாம் கூட கண்டிப்பா நான் இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சிட்டே தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து 2வது மேடை இந்த மேடை. ஆனா நான் அதிகாரம் போடாம முதல்ல ஒரு குழந்தையா குட்டியா இந்த மேடையில ஏறினா இந்த மேடையில தான் நான் ஏறிருக்கேன். இந்த மேடையில ஏறினதுக்கு அப்புறம் தான் என்னோட குருநாதரை சந்திச்சதும் இந்த மேடையில தான் சந்திச்சேன். இந்த மேடையில தான் என்னோட திறமைகள் வெளியானது. எல்லாத்துக்குமே உங்க அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி. உணர்வின் உயிரான அன்பு ரசிக பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நன்றி கலந்த வணக்கம். கோடி நன்றி சொன்னால் கூட இது வந்து இணையாகாது. அந்த அளவுக்கு எல்லாருமே ரொம்ப அழகா அன்பு கொடுக்குறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. என் உடன்பிறவாத சகோதரர்கள் 7 பேர் இருக்காங்க. 7 நாட்கள் இருந்தவே என்னை மாதிரி பெண் குழந்தைகள் அப்பா ரொம்ப நாளா ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஆமா, நாங்களா சேர்ந்து இன்னைக்கு கட்டுக்கிறோம்னா காட்டுக்கு காவலுக்கு போறோம். 7 நாட்கள் இருந்துமே என்னை மாதிரி பெண் குழந்தைகள் அப்பா ரொம்ப நாளாவே வருத்தம். அதனால என்ன பண்ணிட்டாங்க, காட்டுக்கு வேட்டைக்கு போற நேரத்துல வள்ளி கிழங்கு தோன்றெடுக்கப்பட்ட வெள்ளத்துல இருந்து எடுத்து ரொம்ப செல்லமா வளர்க்குறாங்க. பெண் குழந்தை கிடைத்தால் இறைவனுக்கு துணை வைத்து காட்டுக்கு காவலுக்கு அனுப்புறது அப்பாவோட வேண்டுதல். வேண்டுதலுக்கு இணங்க இன்னைக்கு நாங்கெல்லாம் காட்டுக்கு காவலுக்கு போறோம். நான் போறேன். எனக்கு துணைக்கு எப்பயுமே பொய் சொல்ற மாதிரி ஒரு, ஆனா உண்மையாவே எனக்கு உயிர் தொழில் வந்துருக்காங்க.
உயிர் தோழி நானு தோழி மாதிரியே ஒருத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். தோழி மாதிரியா? அடுத்து பெண் ஆசையே வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு கொடூரமான வேலை. ஆமா, எல்லாரும் பெண் ஆசை வர்ற மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்ற. நான் பார்த்த அடுத்து பெண் ஆசையே வராது. அப்படியா? பாத்துக்குருவாமே. இப்ப வேணாம், கேப்பு கிடைக்கல. அப்படி ஒரு பேரடியை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்ச உடனே நீங்க எல்லாருமே ரொம்ப அழகா இருப்பா நினைச்சிடாதீங்க. உண்டுடா, ரத்தம் வரவே வராது. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு கருப்படையை சந்திக்கிறதுக்கு இருக்காங்க. மனசுல இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல, ரொம்ப நாளாவே ஒருத்தர் நினைச்சுட்டே இருக்கேங்க. யார் தெரியுமா? அனுதினமும் எல்லாரும் நினைக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை தான் மனசுல நினைச்சிருக்கேன். கட்டுனா அவரைதான் கட்டணும். என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல்னு சொல்லவா? நான் பாடுவதற்கு முதலில் யார் காரணமா இருக்க முடியும்? அவ்வளவுதான் சாப்பிட்டு
மருங்காபுரி வடக்கு ஒன்றிய கழக துணை கழக செயலாளர் டி கருப்பையா என்று மக்கள் சேவையில் எனக்காக அன்பளிப்பணி வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பணி வாரி வழங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மருங்காபுரி வடக்கு ஒன்றிய கழக துணை செயலாளர் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் சிறந்தார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி. பாடலை பாராட்டி கோவில்பட்டி டி சங்கரசுவாமி நாடகங்களின் சார்பாக 50 அளிப்பாக வருகிறார்கள். நாம் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் சிறப்பாக நன்றி. வணக்கம். கைத்தட்டி